தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவின் அன்பு நிறை உள்ளங்களே, திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு வாரத்தில் நுழைகின்றோம். திருவருகை காலத்தின் இறுதி ஞாயிறு வாரமாகிய இவ்வாரம் மரியன்னையின் அழகிய வார்த்தைகளோடு பயணிக்க அழைக்கின்றது. கிறிஸ்து இயேசு இம்மண்ணில் பிறப்பதற்கு முன்பே அன்னையின் திருவயிற்றில் இருக்கும் குழந்தை யார் என்பதை முன்னறிவித்தவள் எலிசபெத். அத்தோடு அன்னை மரியாவை ஆண்டவரின் தாய் என்று உலகிற்கே எடுத்துரைத்தவள் அவள். இம்மண்ணுலகில் இறைமகன் பிறப்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் தாய் கொண்டிருந்த மகிழ்ச்சி, அவளின் நம்பிக்கை அனைத்தையும் நாமும் எமது வாழ்வில் கொண்டிருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவள் திருவயிற்றில் சுமந்தது இயேசுவை மட்டுமல்ல, இவ்வுலகம் காத்திருந்த விடுதலையுமே. இந்த காத்திருப்பு அவள் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையிலும் அவர் கொடுத்த செய்தியை மதித்து கீழ்ப்படிந்ததிலுமே முழுமை பெறுகின்றது. நாம் எதை குறித்து காத்திருக்கின்றோம் என்பதை விட கிறிஸ்துவும் எம்மை குறித்து காத்திருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்வோம். அவரை எம் இதயத்தில் சுமந்து இவ்வுலகிற்காக ஈடு கொடுக்க அழைக்கின்றார். அன்னை மரியாள் பகிர்ந்து கொண்ட மகிழ்ச்சியை நாமும் பகிர்ந்து கொள்வோம். வாழ்வை இழக்கவோ வாழ்வை அழிக்கவோ அல்ல, மாறாக வாழ்வை கொடுக்கும் இதயங்களாக மாறுவோம். இவ்வுலகிலே பல்வேறு காரணிகளால் நம்பிக்கை இழந்து இருளடைந்து போன ஒவ்வொரு மனிதனின் வாழ்வும் மீண்டும் உயிர் பெற மன்றாடுவோம். காலையில் தோன்றும் விடிவெள்ளி போன்று கிறிஸ்துவின் பிறப்பு இவ்வுலகில் அனைத்து மாந்தருக்கும் அர்த்தம் தர வேண்டியும் மன்றாடுவோம். அத்தோடு இப்பலிதனை ஒப்பு கொடுக்க வந்திருக்கும் அருட்பணியாளர்களை இன்முகத்துடன் இருகரம் கூப்பி இனிகோ சமூகமாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களுடைய உடல் உல ஆன்மீக நலனுக்காகவும் அவர்களுடைய பணி சிறக்கவும் இறைவரம் வேண்டி கல்வாரி பணிதலிலே இணைந்திடுவோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலம் 4ஆம் ஞாயிறு. இன்று இந்த திருப்பலியிலே நாங்கள் ஏற்றிய மெழுகுதிரி அன்பை குறித்து நிற்கின்றது. இம்மண்ணில் பிறக்கும் இயேசு பாலகனே அன்பு. அவரே நிலையான அமைதியை எங்களுக்கு அருளுவார் என்று அந்த மெழுகுதிரி குறித்து காட்டுகின்றது. ஒளியாகிய அன்பு இறைவன், உண்மை இறைவன் இயேசு எங்களுக்கு காட்டிய வழியில் நடந்து உண்மையான அமைதியை எங்களுடைய வாழ்விலே நிலைநாட்ட தேவையான வரத்தை இந்த கல்வாரி திருப்பலியினூடாக நாங்கள் வேண்டி மன்றாடுவோம். இன்றைய இந்த திருப்பலியை இனிகோ அன்பியத்தைச் சேர்ந்த மக்கள் சிறப்பிக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் நினைத்து ஆண்டவரிடத்திலே அவர்களையும் அவர்களுடைய தேவைகளையும் நாங்கள் ஒப்புக்கொடுத்து அவர்களுக்காக மன்றாடுவோம். ஒரு கணம் மௌனமாக கண்களை மூடி எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செய்த தவறுகளை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றவர்களாக இந்த தூய கல்வாரி பலியிலே இணைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சாவுக்குட்பட்ட மனிதரை கண்ணுற்று உம்முரே திருமகனின் வருகையால் அவர்களை மீட்க திருவுளம் கொண்ட உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். அவர் மனிதனானதை தாழ்ச்சி மிகு இறைப்பற்றுடன் அறிக்கையிடும் அவர்கள் மீட்பராகிய அவருடன் தோழமை கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரேலரை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 திருவசனங்கள் 2 தொடக்கம் 5 வரை. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முகோலியை காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். இஸ்ரேலரின் நாயரே செவிசாயும், கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை குலந்தரச் செய்து எம்மை மீட்க வாரும். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளே மீண்டும் வாரும். விண்ணுலகின் நின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வலக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீர் உறுதி பெறச் செய்த மானிட மைந்தரை காப்பதாக. நீ இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முகோலியை காட்டியருளும். உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, திருவசனம் 5 தொடக்கம் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதின் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது எலிசபெத்து வயிற்றில் இருந்த குழந்தை
மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமர்ந்து கொள்வோம். அனைவரும் தயாராக இருக்கின்றீர்களா? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அனைவரும் தயாராக இருக்கின்றீர்களா? ஆமா இல்லையா? ஆமா இல்லையா? எதுக்கு தயாராக இருக்கின்றீர்கள்? கிறிஸ்மஸ் திருவிழாவை கொண்டாடுவதற்கு நாங்கள் அனைவரும் தயாராகிக் கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் பேர் நீங்கள் தயாராகி இருப்பீர்கள். ஆனால் நிறைய பேர் நாங்கள் இன்னும் 2 நாட்கள் இருக்கின்றன, நாங்கள் தயார் நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். மில்ட்ரட் லிஸ்டே நோமன் என்று சொல்லி கலிபோர்னியாவை சேர்ந்த ஒரு பெண். சரியா? இந்த பெண் 1951ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 1ஆம் தேதி ஒரு பயணத்தை ஆரம்பித்தாள். உலகத்தை சுற்றி ஒரு பயணத்தை ஆரம்பித்தாள். இந்த பயணம் 30 ஆண்டுகள் நீடித்தது. இந்த பயணம் அமைதிக்காக, அமைதியை வேண்டிய ஒரு பயணம். ஏன் 30 வருடங்கள் இந்த பெண்மணி, கலிபோர்னியா தேசத்தை சேர்ந்த இந்த பெண்மணி 30 ஆண்டுகள் அமைதியை வேண்டி இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இதற்கு பின்னால ஒரு பெரிய கதையே இருக்கு. கலிபோர்னியா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தேசம். 1951ஆம் ஆண்டுகளில் அமெரிக்கா போர் தொடுத்திருந்தது. கொரியாவோடும் வியட்நாமோடும் போர் தொடுத்திருந்தது. அந்த நேரம் வட கொரியா தென் கொரியாண்டு இருக்கையில் அந்த 2 கொரியாவுமே கொரியாவா தான் இருந்தது. சரியா? அப்ப இந்த பெண்மணி அமெரிக்கா இந்த போர் தொடுத்ததை நிறுத்த வேண்டும், அமெரிக்கா போர் புரிவதை நிறுத்த வேண்டும் என்று வேண்டி ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களாக, ஒவ்வொரு ஆலயங்களாக, ஒவ்வொரு பொது இடங்களாக இந்த பெண் சென்று பேட்டி கொடுத்து அமைதிக்காக வேண்டினாள். 30 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்கா இந்த பெண்மணிக்கு அமைதியின் தூதுவர் என்று பெயர் சூட்டியது. அன்பார்ந்தவர்களே, இன்று திருவருகை காலம் 4வது வாரம். 3 வாரங்களை நாங்கள் கடந்து 4வது வாரத்திலே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். கடந்த 3 வாரங்கள் இறை வார்த்தையினூடாக இம்மண்ணில் பிறக்கும் மீட்பரே, அந்த மீட்பின் பாலகனே எதிர்பார்ப்பு, எதிர்நோக்கு, அவரே எங்களுடைய வாழ்வின் அமைதி, அவரே
வாழ்வின் மகிழ்ச்சி என்று நாங்கள் இறை வார்த்தையினூடாக நாங்கள் சிந்தித்தோம், தியானித்தோம். 4ஆம் வாரமான இன்று இந்த வாரம் நம்பிக்கையின் வாரம் என்று அழைக்கப்படுகின்றது. எதற்கான நம்பிக்கை என்றால், மீட்பின் இயேசு பாலனே உண்மையான அன்பு, உண்மையுள்ள அன்புள்ள மீட்பர். இந்த மீட்பரே அமைதியை நிலைநாட்டுவார் என்று சிந்திக்க, தியானிக்க இன்றைய நாள் திருப்பலி திருவருகை காலத்தின் 4வது வாரம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எங்களுடைய வாழ்விலே, எங்களுடைய வாழ்விற்கு தேவையான அமைதியை நாங்கள் தேடுகின்ற பொழுது, எங்களை யார் யாரெல்லாம் அதிகம் அன்பு செய்வார்களோ, எங்களுக்கு உண்மையாக இருக்கின்றார்களோ, நாங்கள் அவர்களிடம்தான் செல்வோம் எங்களுக்கு தேவையான அமைதியை பெற்றுக்கொள்வதற்கு. இது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எங்களோட யாரு நெருங்கி பழகுறாங்களோ, யாரு எங்களுக்கு உண்மையா இருக்கிறாங்களோ, யார் எங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றார்களோ அவங்கள்ட்ட தான் நாங்கள் போயிட்டு எங்களோட பிரச்சனைகளை சொல்லி, எங்களோட மனதில் அமைதி இல்லாமல் இருந்தால் அமைதியை நாங்கள் தேடிக்கொள்வது நாங்கள் அவர்களிடம் இருந்துதான். ஆனால் இவ்வுலகில் நாங்கள் தேடும் அமைதி நிலையற்ற அமைதி. நாங்கள் எவ்வளவுதான் அமைதியை தேடி போனாலும் அது ஒரு கொஞ்ச காலத்துக்கு தான் நீடிக்கும். அதை நாங்கள் அடிக்கடி தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்துல அமைதி என்று சொன்னது நிரந்தரம் இல்லை. அதை நாங்கள் அடிக்கடி 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 நாங்கள் அதை தேட வேண்டும். ஆனால் நிலையான அமைதியை பெறுவதற்கான ஆண்டவருடைய செய்தி இன்று முதல் வாசகம் இறைவாக்கினர் மீகா இறைவாக்கினருடைய வாசகத்தின் ஊடாக ஆண்டவர் எங்களுக்கு தருகின்றார். எப்ராத்தா எனப்படும் பெத்லேகமே, யூத குலத்தில் நீ சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளும் மீட்பர் உனக்குள் இருந்தே தோன்றுவார். மிகவும் அழகான ஒரு செய்தி. அப்ப இவருடைய ஆட்சி இவ்வுலக ஆட்சியை போன்று அதிகாரத்தால் அடக்கி ஆண்டு அமைதியை நிலைநாட்டுகின்ற ஆட்சி அல்ல. வித்தியாசமான ஒரு ஆட்சி இந்த உலகத்துக்கு வருகின்ற மீட்பருடைய ஆட்சி. அன்பால் ஆட்சி செய்து நிலையான அமைதியை இந்த உலகத்திலே நிலைநாட்டுகின்ற ஆட்சிதான் இந்த உலகத்திற்கு வர இருக்கின்ற மீட்பர் கொண்டு வருகின்ற ஆட்சி. இன்று நாங்கள் நிலையான அமைதியை தேடுகின்றோமா? இந்த கேள்விக்கு விடை காண இன்றைய இறை வார்த்தை நம்மளுக்கு அழைப்பு விடுக்கின்றது. நிலையான அமைதியை நாங்கள் சோர்வடையாமல் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் தேடினால் நாங்கள் நிச்சயம் நாங்கள் மீட்பரை கண்டுகொள்வோம். இன்று நாங்கள் என்ன செய்கின்றோம்? மனிதர்களை ஏதோ அடிப்படையில் நாங்கள் தெரிவு செய்கின்றோம். சரியா? ஏதோ ஒரு அடிப்படையில் நாங்கள் எங்களுக்கு தேவையான மனிதர்களை நாங்கள் தெரிவு செய்து அவர்களுக்கு நாங்கள் அதிகாரத்தை கொடுத்து அவர்களை அதிகாரத்திலே அமர்த்தி அரசியல் அமைதி காண நாங்கள் முயற்சி செய்கின்றோம். இன்றைக்கு அதைத்தானே நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கின்றோம். அரசியல் அமைதி எங்களுக்கு தேவை. அந்த அரசியல் அமைதியை காண்பதற்கு நாங்கள் பல வழிகளில் நாங்கள் முயற்சி செய்கின்றோம். இதை நாங்கள் ஒரு நாள் 2 நாள் அல்ல, காலாகாலமாக நாங்கள் இதை செய்து வருகின்றோம். எதிர்பார்த்த அமைதி கிடைத்ததா என்ற கேள்விக்கு நாங்கள் விடை காண முற்படுகின்ற பொழுது நாங்கள் எதிர்பார்த்த அந்த அரசியல் அமைதி எங்களுக்கு கிடைக்கவில்லை. என்ன நடந்தது? இருந்த கொஞ்சம் அமைதியும் எங்களை விட்டு போயிட்டு, இருந்த கொஞ்சம் அமைதியையும் நாங்கள் இழந்து எதிர்பார்ப்பையும் இழந்தவர்களாக நாங்கள் இந்த நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
அப்ப அதிகாரம் அமைதியை உருவாக்கும் என்றால், சரியா, அதிகாரம் உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்க்கின்ற அமைதியை உருவாக்கும் என்றால், அதை இயேசு 2024 ஆண்டுகளுக்கு முன் மீட்பராக இந்த உலகத்தில் பிறந்த போதே அவர் அதை உருவாக்கி இருந்திருப்பார். அதிகாரத்தால் வரும் அமைதி ஒருபோதும் நீடிக்காது என்பதை இந்த 4ஆம் வாரம் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது. அன்பாலே வருகின்ற அமைதி மாத்திரமே எங்களுடைய வாழ்விலே நீடிக்கும். நாங்கள் நம்பிக்கையின் திருப்பயணிகள், நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்ற தலைப்பில் நாங்கள் ஜூபிலி ஆண்டிற்காக, அடுத்த வருடம் ஜூபிலி ஆண்டு, இந்த வருடம் நாங்கள் அந்த ஆண்டை நாங்கள் பிரகடனப்படுத்துகின்றோம். அப்ப ஜூபிலி ஆண்டிற்காக எப்படி எதிர்நோக்கின், சரியா, எதிர்நோக்கின் நம் திருப்பயணிகள் என்ற தலைப்பிலே நாங்கள் எங்களை ஆன்மீக ரீதியாக நாங்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்ப நாங்கள் கொண்டாட இருக்கின்ற இந்த கிறிஸ்மஸ் திருவிழா வெறும் ஆடம்பர கொண்டாட்டங்களால் நிறைவை, அமைதியை பெரும் கொண்டாட்டமாக இருக்கக்கூடாது. கிறிஸ்மஸ் மீட்பரை நோக்கி செல்லுகின்ற ஒரு ஆன்மீக பயணம். இதை நாங்கள் எங்களுடைய மனதிலே நாங்கள் ஆழமாக இருத்த வேண்டும் என்பார்ந்தவர்களே. கடவுளும் பயணிக்கின்றார். விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு மீட்பர் பயணிக்கின்றார். நாங்களும் கடவுளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப கடவுளும் நாங்களும் எங்கு சந்திக்கின்றோமோ, சங்கமிக்கின்றோமோ, அங்குதான் நாங்கள் கொண்டாட இருக்கின்ற அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் திருவிழா அமைந்திருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த காலகட்டத்தில் மீட்பர் எங்கே பிறப்பார்? அவருடைய அமைதி, அவருடைய அன்பு எவருக்கு எங்கு அதிகமாக தேவைப்படுகின்றது என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் கொண்டு வருகின்ற மீட்பு, அவருடைய அன்பு யார் யாருக்கெல்லாம் அதிகமாக தேவைப்படுகின்றது என்று எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த திசை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். நமது நம்பிக்கை அங்கே நிச்சயம் மீட்பரை காண்போம் என்ற அந்த நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆழமாக எங்களை உற்சாகப்படுத்த வேண்டும், எங்களுள்ளே இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு அழகான பாட்டு இருக்கின்றது. விண்ணில் சந்தோஷம், மண்ணில் சமாதானம். ஒரு அழகான கிறிஸ்மஸ் பாட்டு. அப்ப விண்ணில் சந்தோஷம், மண்ணில் சமாதானம். என்ன இந்த விண்ணில் சந்தோஷம், மண்ணில் சமாதானம்? கடவுள் நம்மோடு வாழ, நம்மோடு ஒருவராக நம் மத்தியில் வருகிறார். விண்ணகம் அதை பார்த்து மகிழ்கின்றது. மீட்பர் எங்கள் தொலைவில் இல்லை, மீட்பர் மிகவும் அருகில் வருகிறார். நம்மோடு கடவுளாக, இம்மானுவேலாக இருக்க அவர் எங்கள் மத்தியிலே வருகின்றார். அனைத்திற்கும் மேலாக அவர் வெறுங்கையோடு வரவில்லை, நிலையான அமைதியோடு, நாங்கள் எதிர்பார்க்கின்ற அமைதியை எடுத்துக்கொண்டு நாங்கள் எதிர்பார்க்கின்ற இறைவன் நம் மத்தியிலே வந்து கொண்டிருக்கின்றார். தூய பவுல் எபேசியர் 2:14 அழகாக கூறுகின்றார். இயேசு தன் உயிரை அர்ப்பணித்து முழு மானிட சமூகத்தையே அமைதியில் ஒன்று சேர்க்கின்றார் என்று தூய பவுல் அழகாக சொல்லுகின்றார். இன்று வாசிக்கப்பட்ட 2வது வாசகமும் அதைத்தான் எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றது. மீட்பர் அருளுகின்ற அமைதிக்கும் இந்த உலகம் அருளும் அமைதிக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கின்றது என்பதை உணர்த்துகின்றது. மீட்பர் அவருடைய வாழ்வையே நமக்கு அமைதியாக மாற்றி, இதுதான் நிலையான அமைதி, இதை நீங்கள் வாழுகின்ற உலகத்தில் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள முடியாது, உலகம் இதை தர முடியாது என்பதை ஆண்டவர் எங்களுக்கு
இன்றைய இரண்டாவது வாசகத்தின் ஊடாக எங்களுக்கு அறிய தருகின்றார். இறுதியாக திருத்தந்தை பிரான்சிஸ் தேவ தாயை பற்றி கூறிய பொழுது இவ்வாறு கூறியிருக்கின்றார்: மரியன்னை அமைதியின் தூதுவர். இயேசுவை பின்தொடர்வதில் நம் அனைவருக்கும் இந்த தாய் மரியன்னை ஒரு முன்னோடியாக இருக்கின்றாள் என்பதை திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களுக்கு அழகாக எடுத்து சொல்லுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகம் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. ஆண்டவரின் அமைதியை பெற்ற அன்னை மரியாள் நிலையான அமைதியை எலிசபெத்தின் வீட்டிற்கு சென்று எலிசபெத்தை வாழ்த்தி தாய் பெற்ற நிலையான அமைதியை எலிசபெத்தோடு பகிர்ந்து கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். நிலையான அமைதியை பெற்று பெற ஆயத்தம் செய்கின்ற நாங்கள், ஆன்மீக ரீதியாக ஆயத்தம் செய்கின்ற நாங்கள், நிலையான அமைதியை பகிர்ந்து கொள்ளும், நிலையான அமைதிக்காக அயராது உழைக்கின்ற தூதுவர்களாகிட தேவையான வரத்தை பெற்றுக்கொள்ள இன்றைய திருப்பலியினூடாக நாங்கள் இறைவரம் வேண்டி மன்றாடுவோம். ஆமேன். இவரும் எழுந்து எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் நின்று கடவுளாக, ஒளியின் நின்று ஒளியாக, உண்மை கடவுளின் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போன்றிய பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளமுடைந்தவர்களை நலமாக்கவும் இவ்வுலகுக்கு வந்தார். அவ்வாறே நம் காலத்திலும் தேவையில் உணர்வோர் அனைவருக்கும் அவர் மீட்பளிக்க திருவிழம் கொள்ளுமாறு அவரது இரக்க பெருக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோம். வார்த்தை மனு உருவாகி எம்மிலே குடிகொள்ள சித்தங்கொண்ட இறைவா, உமது வார்த்தையையும் வாழ்வையும் உடைத்து கொடுக்கும் அனைத்து நற்செய்தி பணியாளர்களையும்
ஆசீர்வதித்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையால் இறைவனை நாம் உதரத்தில் தாங்கிய அன்னையைப் போல் ஏழைகளால் பிணியில் வாடும் நோயாளிகளாய், பாசத்திற்காக தவிக்கும் பிள்ளைகளாய், உறவை இழந்து அனாதைகளாய் தவிப்போருக்கு நாம் ஆறுதலாய் அரவணைக்கும் கரங்களாய் மாறிட அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவ்வுலகிற்காக இறை சித்தமேற்ற அன்னை மரியைப் போல் எம்மிலே இறைவனின் சித்தத்தை கண்ணுணர்ந்து கொள்வோம். எமது குடும்ப வாழ்விலும் தொழில்துறைகளிலும் கல்வி வாழ்விலும் எமக்கான அழைப்பை ஏற்று அதில் பிரமாணிக்கமாகவும் பொறுப்புள்ளவர்களாகவும் உண்மையுள்ளவர்களாகவும் வாழ்ந்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று இப்பலியை நிறைவேற்றும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். அன்னை மரியா கொண்டிருந்த மகிழ்வை அயலவரோடு பகிர்ந்து இறை மகிமையை வெளிப்படுத்த சித்தம் கொண்டது போல நாமும் எமது மகிழ்ச்சியை நிறைவுள்ளதாக்கும் உண்மை வாழ்வு வாழவும் அன்பு செய்தலிலும் பகிர்ந்து கொடுப்பதிலும் நாம் எம்மை முழுமையாக அர்ப்பணிக்கவும் வரம் தன்னை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப தேவைகளுக்காக இந்த வேளையிலே ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு மன்றாடுவோம். எங்களை அளவில்லாத விதமாக அதிகமாக அன்பு செய்கின்ற ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் உமது பிரசன்னத்திலே அழைத்து வந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். நீர் உம்முடைய பிறப்பின் மூலமாக கொண்டு வருகின்ற அந்த அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை நாங்கள் ஆன்மீக ரீதியாக ஆயத்தம் செய்ய தயார் நிலையில் விழிப்பாக இருக்க எங்களுக்கு அருள் புரியுமாறு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு உமக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த புதிய வாரத்தை, உமது பிறப்பு விழாவை, இந்த கொண்டாட்ட நாட்களை உம்மிடத்தில் ஒப்புக்கொடுத்து மன்றாடுகின்ற இறை மக்கள், பங்கு மக்கள் மற்றும் இங்கே இருக்கிற குழந்தைகள், மாணவர்கள், இளையோர்கள், முதியவர்கள், வளர்ந்தவர்கள் அனைவரையும் உம்மிடத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம். மகிழ்ச்சியின் காலமாகி இந்த காலத்திலே எல்லோரும் விரும்புகின்ற அந்த மகிழ்ச்சியை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளுமாறு ஜெபிக்கிறோம். தூய கன்னிமரியாள் நெடுந்தூரம் பயணம் சென்று தூய எலிசபெத் அம்மாளுக்கு தன்னிடம் இருந்த மகிழ்ச்சியை கொடுத்து அவளுடைய தேவையை நிறைவேற்றியது போல நாங்கள் அனைவரும் ஆண்டவரே எல்லாரையும் தேடிச் சென்று சந்தித்து தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக நாங்கள் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் அதன் மூலமாக கொடுக்கின்ற மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வேளையிலே ஆண்டவரை ஜெபிக்கிறோம். எலிசபெத் அம்மாள் தூய கன்னிமரியாளை பாராட்டியது போல நாங்கள் அனைவரும் ஒருவர் மற்றவருடைய குறைகளை மட்டும் பார்த்து விமர்சனங்களை செய்யாமல் எப்பொழுதும் மற்றவர்களிடையே இருக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்களை, நல்ல பண்புகளை பாராட்டுகின்ற, அதை அவர்கள் பாராட்டி அவர்கள் அதை வளர்ச்சியடைய செய்ய உதவி செய்கின்றவர்களாக நாங்கள் இருக்குமாறு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அன்புக்காக தவிக்கின்ற ஒவ்வொருவருக்காக இன்றைய நாளிலே ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு வகையிலே நீர் அவர்களை அன்பு செய்கின்றீர் என்பதை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாட்ட ஆயத்தங்கள் எல்லாம் நல்லபடியாக நடைபெற்று மிகவும் பிரம்மாண்டமாக நாங்கள் இந்த பெருவிழாவை கொண்டாடி உமது ஆசீரை பெறுமாறு ஜெபிக்கிறோம். இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கிற இனிகோ வட்டாரத்தைச் சேர்ந்த குடும்பங்களுக்காகவும் இந்த திருப்பலியினை ஹோலி மேரி டிவியின் மூலமாக
பார்க்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் மன்றாடுகிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் கவலைகள் நீங்க பெற்று, துயரங்கள் நீங்க பெற்று, மகிழ்ச்சியும் அன்பும் அமைதியும் நிறைந்து காணப்பட வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுற்றி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என
உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருஅவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அண்டன் ரஞ்சித் தாண்டகை, எல்லா திருநிலையினர் விசேடமாக இன்றைய இந்த திருப்பலியிலே குடும்பங்களாக கலந்து கொண்டு நன்றி செலுத்துகின்ற உமது ஆசீரை பெற்றுக் கொண்டிருக்கிற பங்கு மக்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். கடந்த 19ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடிய அருட்சகோதரி ஜோசப்பாவுக்காக மன்றாடுகின்றோம். கடந்த 6 வருடங்களாக எமது மட்டக்களப்பிலும் நுவரேரியாவிலும் நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு பெரிய பணியை பல இடங்களிலே அவர் சென்று அறிவித்து தன்னுடைய அர்ப்பணமான பணியினாலும் அன்பினாலும் மகிழ்ச்சியினாலும் பலரை இயேசுவிடத்திலே அழைத்து வந்திருக்கிறார். அவரை இயேசு கருவியாக பயன்படுத்தியமைக்காக நன்றி கூறுவதோடு தொடர்ந்துமாக நல்ல உடல் நலத்தை அவருக்கும் அனைத்து அருட்சகோதரிகளுக்கும் கொடுத்து புதிய ஆண்டிலும் அவர்கள் புதிய முயற்சிகளூடாக மக்களுடைய மனங்களிலே இன்னும் இடம் பிடிக்க வேண்டும் எனவும், இயேசுவை மக்கள் அதிகமாக அன்பு செய்யவும், இறை வார்த்தையை விவிலியத்தை திறந்து வாசித்து அதன்படி வாழவும் மன்றாடுகின்றோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேப்பாஸ், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் எமது பங்கின் மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியார் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் அனைவரும் பக்தியோடு துணிந்து ஒரே குடும்பமாக சொல்லுவோம். விண்ணுலகிலே இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். நிலையான அமைதியை கொண்டு இவ்வுலகிற்கு வருகை தருகின்ற மீட்பர். இந்த மீட்பருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது அருளடையாளம் எங்களை திடப்படுத்துவதாக. அதனால் வரவிருக்கும் மீட்பரை உகந்த செயல்களுடன் எதிர்கொள்ளவும் பேற்றின் பரிசுகளை பெறவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. நிலையான அமைதியை பெற்று வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உன் மார்போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா. உன் மடி மீது தலை சாய்த்து உறங்க வேண்டும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா. உந்தன் பெயரை ஒரு முறை சொன்னால் உள்ளம் எங்கே மகிழ்கின்றது. கண்கள் மூடி கரங்கள் குவித்தால் புதுமைகள் கோடி நிகழ்கின்றது. அம்மா, நான் உன் பிள்ளை, தொல்லை இனி இல்லை. உன் திருவடி அமர்வது போதும் அம்மா. திருவருள் வாழ்வினில் சேரும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா. நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.